நீ ஸ்கூலுக்கு நேரமாயிட்டு வரியா? இதோ வந்துட்டேன்டா. சாக்லேட் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கியாடா? ஆமாடா, அப்பா சட்டை பையில சில்லறையா 6 ரூபா இருந்துச்சு. அதை சுட்டுட்டு வந்துட்டேன்டா. என்ன சுட்டுட்டியா? சட்டையில வாட்டை வந்திருக்குமே. போட்டா டியூப் லைட் திருடிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப புரியுதா? ஜானி கொஞ்சம் நில்லுடா. ஐயோ, அம்மா வாராங்களே. சட்டையில பாக்கெட் வேற இல்ல. என் கையில காசை பார்த்தா நல்லா மாட்டிக்குவேன். இப்போ என்ன செய்ய? சூப்பர் ஐடியா. காசை வாய்க்குள்ள போட்டுற வேண்டியதான். ஜானி, டியூஷன் வாத்தியாருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டியாமா? எனக்கு மறந்தே போச்சு. என்னடா ஆச்சு உனக்கு? வாயை திறக்க முடியலையா? ஐயோ, என் பிள்ளையால பேச முடியலையே. ஜானி, வாயை திறப்பா. ஜானி வசமா மாட்டிக்கிட்டான். நாம இடத்த காலி பண்ணிடுவோம். டேய் டேவிட், நில்லுடா. எங்கடா ஓடுற? ஐயோ, என் மவனை பேச விடாம பண்ணிட்டு ஓடுறானே. என்ன செய்வேன்? நான் பெத்த என் ராசா. பேசுடா பேசுடா என் தங்கம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் மகனை ஊமையாக்கிட்டானே. நல்லா பேசின பயல வாய கட்டிட்டானே. வேற வழி இல்ல. ஜானிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஜானி, வாப்பா, டாக்டர்கிட்ட போவோம். கவலைப்படாத ஜானி, உனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு நல்ல பேச்சு வந்துரும், பாரேன். டாக்டர் ஐயா, என் மகனை பேச வைங்க ஐயா. உங்க பையனுக்கு என்னமா ஆச்சு? ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவன் ஊமையாயிட்டான் ஐயா. என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஆமா, உங்க வீட்ல என்ன பலகாரம்? கொழுக்கட்டையா? டாக்டர், என்ன இது? என் பிள்ளைய பேச வைப்பீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னன்னா ஜோக் அடிக்கிறீங்க. கோபப்படாதீங்கம்மா. நான் பெரிய யானை வாயையே திறந்திருக்கேன். இவன் சின்ன பையன் தானே. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஒரு ஊசி போடுறேன், உடனே வாயை திறந்துருவான். பாருங்களேன், கொஞ்சம் பிடிங்க, ஊசி போடணும். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன இது? வாயிலிருந்து காசுல விழுது. அதிசய பிறவியா இருப்பானோ? என்னடா இது வாயில காசு? அப்பா சட்டை பையில இருந்து நைஸா காசு எடுத்தேம்மா. திருட்டு பயல. டேய், வறுமைக்கு பிறந்த பயல. துட்ட திருடி வாயில போட்டுக்கிட்டு என்னை ஏமாத்த பாக்கியோ? திருட்டு பயல. அம்மா, இனி திருடுவியாடா? அம்மா, இனி இப்படி தப்பு செய்ய மாட்டேம்மா. திருட்டு பயல. மன்னிச்சிருங்கம்மா. திருடிட்டு அழுறியா? மன்னிப்பு வேற மன்னிப்பு. உன்னை யோக்கியேன்னு நினைச்சி அந்த டேவிட் பயல வேற திட்டிட்டே. நீ என்னன்னா உலக மக அயோக்கியனா இருந்திருக்கியே. இப்போ நான் அயோக்கியம் இல்லம்மா, நான் திருந்திட்டேம்மா. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, நீங்கள் எப்படி பாவம் செய்து அதை மறைக்க மேலும் பல தவறுகள் செய்து இந்த ஜானியை போல் வாழ்கிறீர்களோ? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் இன்று முதல் பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்துவிட்டாலும் மறைக்காமல் அதை இயேசுவிடம் சொல்லி உடனே மன்னிப்பு பெற்றுவிடுங்கள். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் தேவனிடமிருந்து இரக்கம் பெற்று வாழ்வடைவீர்கள்.